அதிமுக அதிமுக பத்தி ஆனா சிரிச்சுட்டே இருக்கிறீங்க. கேள்வி தெரிஞ்சிருச்சா? சரி, அவரு கேட்ட கேள்வி நமக்கும் பொருந்தும். இங்க இருக்கக்கூடிய 7 தொகுதிகள்ல பல முறை நமக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. 6 முறை தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருக்கின்றோம். நமக்கு இங்க அமைச்சர்கள் இருந்திருக்காங்க, பல துறைகளுக்கு இருந்திருக்காங்க. அப்ப நம்ம இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு என்ன செஞ்சோம்? வேலை வாய்ப்புக்கு வேலை வாய்ப்பை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களாவது 5 வருஷம் தான், நம்ம 10 வருஷம் சரி, எடப்பாடியார் ஆட்சியிலும் சரி, புரட்சி எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் சரி, வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க தேர்தல் அறிக்கையில 5 லட்சம் பேருக்கு நான் வேலை வாய்ப்பு தரும்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்த கணக்குப்படி பார்த்தா 60,000 பேர் கூட இந்த 5 ஆண்டுகள் வேலை வாய்ப்பு இல்ல. அதுக்கான அப்புறம் வரும். அதுக்கு அப்புறம் நீங்க என்ன செஞ்சீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்குவது சிப்காட்டை கொண்டு வந்தது எங்க கவர்மெண்ட் தான். நீங்க கொண்டு வந்தீங்க, அவர் கொண்டு வந்தாரு. யாரு? இல்ல, இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். எனக்கு ஐயா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். புரட்சி தமிழர் எடப்பாடியார் யார் கொண்டு வந்தது தெரியும். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எங்களுடைய அமைச்சர் சி வி சண்முக சீரிய முயற்சியாலே திண்டிவனத்துக்கு நில ஆர்ஜிதம் செய்து அந்த இடத்தை கொண்டு வந்து நிதி ஒதுக்கீடு செய்து ஆரம்பித்தது எங்கள் ஆட்சி. திண்டிவனத்துக்கு சிப்காட்டை உண்மையில யார் சார் கொண்டு வந்தீங்க? அதுக்கப்புறம் அந்த ஆட்சியில இவங்க டெவலப் பண்ணாங்க. அதனால தவிர ஆரிஜின் அதிமுக ஆட்சி எங்க அமைச்சர் சண்முகம் அம்மா இருங்க, அம்மா பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் கொண்டாந்தாங்கன்னு சொன்னார்ல, வெறும் ஒரு தகர போர்ட ஒரு நாளுக்கு 10 அங்க மாட்டிட்டு அம்மா பேர்ல பல்கலைக்கழகம் கொண்டு வந்தாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. அது பொய்யான குற்றச்சாட்டு. அம்மா பேர்கள் பல்கலைக்கழகம் வரல, அதுக்கான நிதியும் அவங்க ஒதுக்கல. எந்த முகாந்திரமும் அவங்களால பண்ண அம்மா பேரில் பல்கலைக்கழகம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த பல்கலைக்கழக ஆட்சி அமைந்த 3 மாசத்துல எடுத்தாங்க. எங்க ஆட்சி முடிவதற்கு 1 மாசத்துக்கு முன்னாடி ஜிஓ போட்டு அதுக்கு உண்டான ப்ரொஃபசர் அந்த பிரின்சிபாலையே போட்டு அந்த நிதி அந்த எப்பயுமே ஒரு திட்டம் ஆரம்பிச்சா ஒரு பாட கட்டணம் தான் ஆரம்பிப்பாங்க. தட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு அடுத்த கவர்மெண்ட் வந்த உடனே இவங்க அவர் என்ன சொல்றாருன்னா, போர்டு மட்டும் தான் வச்சீங்க, எல்லாமே போர்டு வச்சுட்டு பணமே ஒதுக்காம போயிட்டீங்க. தகவல் பல்கலைக்கழகம்னா இடம் இருக்கணும், பில்டிங் கட்டி இருக்கணும், பணம் ஒதுக்கி இருக்கணும். அந்த பல்கலைக்கழகத்துக்கு உண்டான இடம் தேர்வு செய்யப்பட்டு விட்டது. ஆரம்பிக்கும் போது ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்திலே வச்சார்கள், தற்காலிகமா வைத்தாங்க. ஆட்சி அதற்கு பல்கலைக்கழகத்தை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்க முடியும்? இடம் இல்ல சார், அலுவலகம் இல்ல, அலுவலகம் தான் வச்சோம். காலேஜ் வைக்கல, அலுவலகம் வச்சோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் வச்சோம். அதுக்கப்புறம் இடம் ரெடி பண்ணி நாங்க இடம் உண்டான தேர்வு செய்து விட்டோம். பனையபுரத்து பக்கத்துல இடத்த ரெடி பண்ணிட்டோம். 200 ஏக்கர் நிலத்தை ரெடி பண்ணியாச்சு. அதுக்குள்ள ஆட்சியினுடைய முடிவு வந்தது. ஆட்சி மாறிச்சு. ஆட்சி மாற்றத்தின் பொழுது இவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தை ரத்து செய்து விட்டார்கள். இவருக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால், அம்மா பல்கலை பேர் பிடிக்கல சொன்னா எங்க அமைச்சர் அம்பேத்கர் பேர் பல்கலை சொன்னோம். ஏன்னா இந்த பகுதியில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய பல்கலைக்கழகம். இது மட்டும் இல்ல, கள்ளக்குறிச்சி மாவட்டம், கடலூர் மாவட்டம் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த அந்த பல்கலைக்கழகம் வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. கொண்டு வருவது நம்முடைய அமைச்சர் வந்தார், ஒரு பேராசிரியர் பொன்முடியும் தான் சொன்னாங்க. அதெல்லாம் சொல்ல, அவர் கல்வி அமைச்சர் இருந்தார், ஒரு அமைச்சர் இருந்தார். ஆனா எங்க அமைச்சர் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். அதுல பல்கலைக்கழகம் ஒண்ணு அது ரத்து பண்ணி நீங்க சொல்லிட்டீங்க. அவரும் பதில் சொல்லிட்டாரு. அது ரொம்ப நெட்டா அதுக்குள்ளே போவேனா. பல்கலைக்கழகம் கடைசியில வரல, அதுதான். அது யாரு காரணங்கிறத மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. அதை விவாதம் பண்ணிட்டோம். மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. யாருக்கும் ஆதரவா பேசல, எதிர்ப்பா பேசல. 2 பேருடைய விஷயங்களே முன் வச்சிட்டீங்க. மக்கள் நேரலையில பாத்துட்டு இருக்காங்க. மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஓகே, வேலை வாய்ப்பு பதில் சொல்லிட்டு அடுத்த கேள்வி போயிடலாம். இந்த பகுதி மாணவர்கள் ஐயா, விழுப்புரம் மாவட்டம் வேலை வாய்ப்புக்கு அதிமுக செய்தது என்ன? வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும், பயன்பட வேண்டும் தான் டைட்டில் பார்க்க கொண்டு வந்தார் எங்க அமைச்சர். 5 ஏக்கர் திறந்த பேருந்து நிலையத்து பக்கத்திலே டைட்டில் பார்க் கொண்டு வந்தோம். அது இவங்களுக்கு பொறுக்கல. விழுப்புரம் தலைநகர், விழுப்புரம் மாவட்ட தலைவர் டவுன், இதை கொண்டு போய் பாண்டிச்சேரி பக்கத்தில் கொண்டு போய் மாத்தினாங்க. 50 கோடி கட்டினார் சொன்னார் இல்லையா, விழுப்புரத்துக்கு வர வேண்டி அதை கொண்டு போய் பாண்டிச்சேரி பக்கத்தில் தான் பலன். விழுப்புரம் மாவட்டத்து பக்கம் யாருமே இல்லை, அவருக்கு தெரியும். அதனால சார் அவர் சொல்றது தப்பான குற்றச்சாட்டு. முதல்ல எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை துவக்கி வைக்கும் அரக்காணத்திற்கு வரும்பொழுது முதல் அறிவித்து அந்த திட்டத்தை அதுக்கான நிதியை ஒதுக்கி அரசாணை போட்டு அந்த சிப்காட்டை அங்கே திண்டிவனத்து இதுல வானூர்ல கொண்டு வந்து அந்த கட்டடம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டது. தப்பான குற்றச்சாட்டு அவர் சொல்றாரு. தப்பான குற்றச்சாட்டு சார். சார், இது கண்முத்தி வேலை இல்ல. விழுப்புரம் நகர மக்களுக்கு மட்டும், விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கே தெரியும். இங்க இருக்கிற மருத்துவமனையில் காலியாக சர்வே செய்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. புரட்சி எடப்பாடியாருடைய ஆட்சியில அரசாணை பிறப்பிக்கப்பட்டு ஆரம்பித்தாச்சு. அதை இவங்க ஆட்சி முடிஞ்ச உடனே வந்த உடனே தூக்கி பாண்டிச்சேரி பக்கத்தில் புதிய மாநிலத்துக்கு போட்டாங்க. ஓகே, அதுக்கான பதில் குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அவர் பதில் சொல்லிட்டாரு.